இதுல பாருங்களேன் என்ன பிஹெச் வந்து கொடுத்துட்டு பிஹெச்க்கு கரெக்டா இருக்க சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ண சொல்றாங்கன்னா மேட்ச் பண்ண சொல்றாங்க. பிஹெச் ரிலேட்டட் நம்ம வந்து லேர்ன் பண்ணிருக்கோம் ஃபண்டமெண்டலா. என்ன பிஹெச் வேல்யூ 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். 7 வந்து என்ன சொல்லுவோம்னா நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இது இருக்கட்டும். இதுல ஒரு லேர்னிங் இருக்கு. என்ன லேர்னிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம 0 கிட்ட வரும்போது என்ன சொல்லுவோம்? ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். 14 கிட்ட வரும்போது என்ன சொல்லுவோம்னா பேஸ் சொல்லுவோம். அதாவது 7க்கு கீழ வந்தாவே அது ஆசிட், 7க்கு மேல போச்சுன்னா பேஸ். அப்படி கீழ வரும்போது ரொம்ப கம்மியா வருதுன்னு வச்சுக்கலாம். அதுல என்ன சொல்லுவாங்க? ஹைலி வந்து அசிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இந்த 7ல இருந்து ஆரம்பிச்சு மேல போக போக வந்து 14 கிட்ட வரும்போது வந்து ஹைலி பேசிக் ஆர் அதை எப்படி சொல்லலாம்? ஆல்கலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நம்ம ஒரு இது வந்து ஆசிட் அப்படின்னு சொல்றோமோ அந்த இடத்துல என்ன இருக்குன்னா H பிளஸ் அயான்ஸ் வந்து என்ன சொன்னா அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. எதை விடனா OH மைனஸ் அயான்ஸை விட வந்து என்ன எது அதிகமா இருக்குன்னா H பிளஸ் அயான். எதுலனா ஆசிட்ல. அப்படி இருக்கனாலதான் அதுக்கு பேர் வந்து ஆசிட் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. இப்ப பேஸ் கிட்ட வாங்க. பேஸ் கிட்ட என்ன இங்க OH மைனஸ் அயான்ஸ் என்னன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். எதை விட அப்படின்னா H பிளஸ் வந்து அயன்ஸ் விட. H பிளஸ் ஒண்ணு கிடையாது ஹைட்ரஜன் அயன். OH மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு அயன் அப்படின்னு சொல்றது. இப்ப ஆசிட் அப்படின்னா H பிளஸ் அயன் அதிகமா இருக்கும். பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OH மைனஸ் அயன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதே நியூட்ரல் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. H பிளஸ் அயன்ஸும் OH மைனஸ் அயன்ஸ் என்ன அப்படின்னா ஈக்குவலான இருக்கும். அப்படி ஈக்குவலா இருக்கும் போது என்னன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் அந்த கரைசல் என்ன சொல்லுவாங்கன்னா நியூட்ரல்னு சொல்லுவாங்க. பியூர் வாட்டர் அதாவது நம்ம குடிக்கிற வந்துன்னா பியூர் வாட்டர் எல்லாமே என்ன அப்படின்னா கரெக்டா வந்து நியூட்ரல் வந்து பிஹெச்ல இருக்கும். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா இதை வச்சு நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதாவது இங்க பாருங்க சோடியம் ஹைட்ராக்சைடு ஆக்சைடு அப்படின்னு சொல்லும்போது என்ன OH அப்படின்னு ஏன்னா ஆக்சைடு OH. அப்ப OH அப்படின்னு சொல்லும்போது என்ன அது எது சம்பந்தப்பட்டது வரும் OH அப்படின்னு வந்தாவே என்ன அது வந்து பேஸ் சம்பந்தப்பட்டது ரைட்டா ஏன்னா அங்கதான் OH மைனஸ் அதிக அயன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் OHனா 7க்கு மேல வந்து என்னன்னா அதோட பிஹெச் மதிப்பு இருக்கணும். இங்க 7க்கு மேல என்ன இருக்கு பாருங்களேன் 14 இருக்கு இன்னொன்னு 10 இருக்கு. இது 14 இருக்கணும் இல்ல 10 இருக்கணும். அந்த மாதிரி வந்து பாருங்களேன் இது வந்து டியா இருக்கணும் இல்லைன்னா ஏயா இருக்கணும். நாலுமே அந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப என்ன நம்ம ப்ராப்பரா வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட பிஹெச்சோட வேல்யூ தெரிஞ்சாதான் வந்து இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதனால என்ன சொல்லுவேன் நான் நீங்க ப்ராப்பரா வந்து ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருக்கணும். பேசிக் தெரியணும். அதோட சேர்த்து வந்து சில சப்ஸ்டன்ஸ்க்கான பிஹெச் வேல்யூ வந்து என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணிருக்கணும். ஃபண்டமெண்டல் வந்து நான் டீச் பண்ணதான். இங்க பாருங்க கேஸ்டிக் ஜூஸ் வந்து 1.6 வந்து பிஹெச் இருக்கும். லெமன் வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கும். ஏன் 1.6 2 வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. லெமன் சொல்லும் போது என்ன அது வந்து ஆசிட் ரைட்டா லெமன் வந்து ஆசிட் சிட்ரிக் ஆசிட் இருக்கும். அதனாலதான் வந்து ஆசிட் கிட்ட வரும்போது ரொம்ப ஹைலி அசிட்டிக்கா இருக்கும். அதனால என்ன 2 கிட்ட வரும். அப்ப லெமன் லெமன் அப்படின்னாவே 2 கிட்ட வருது என்ன 2.2 இருக்கு. அப்ப ஒண்ணுக்கு என்ன வரும்னா சி வரும். ஒண்ணுக்கு சி வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. அதனால ஏவும் டியும் எலிமினேட்டட். அடுத்து கேஸ்டிக் ஜூஸ். கேஸ்டிக் ஜூஸ்னா ஒண்ணு கிடையாது. நம்ம வயிற்றுக்குள்ள வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆசிட் இருக்கும். அந்த ஆசிட் தான் கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன்னு சொல்றது. அதுவும் அசிட்டிக் லெவல் எவ்வளோ ரொம்ப ஹையா இருக்கும். அதனால 1.2 கிட்ட வரும். அப்ப 2க்கு வந்து பி தான் வரணும். அப்ப 2க்கு பி கரெக்டா தான் இருக்கு. அடுத்து மில்க் ஆஃப் மெக்னீசியா. மில்க் ஆஃப் மெக்னீசியா என்ன சொன்னா ஹைலி வந்து என்னன்னா ஆல்கலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இங்க பாருங்க 10 இருக்கு. NaOH வந்து 14 இருக்கு. இப்ப இதை வச்சு சொல்லும்போது என்ன மில்க் ஆஃப் மெக்னீசியா வந்து 10 வரும். 10 இருக்கும்போது என்ன ஒண்ணுக்கு வந்து சரி 3க்கு வந்து டி. அதனால ஆப்ஷன் வந்து பி தான் வரும். ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து 14. ஆல்வேஸ் ரொம்ப பண்ணுங்க 14ல என்ன வரும் NaOH வரும். 10ல வந்து மில்க் ஆஃப் மெக்னீசியா 7ல வந்து பியூர் வாட்டர் அதே ரொம்ப கம்மியா 1.4 இல்ல 1.6ல எது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ் இருக்கும். இது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க அடிக்கடி வந்துன்னா இது வந்து கேட்கறாங்க.